மக்கள்கிட்ட வாக்கு பெறுவதற்காக வாக்கு கொடுத்துட்டாரு திமுக சார்பா. இன்னைக்கு வேற வழி இல்ல, நாட்டு மக்கள்கிட்ட போனா கேள்வி கேட்பாங்க, அதுக்கு மலுப்பலான பதில் ஏதாவது வேணும்ல. கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் நடைபெற்ற சில முக்கியமான குற்ற சம்பவங்களில் உரிய நடவடிக்கை எடுக்காததால் திமுக ஆட்சி அமைஞ்சதும் உரிய நடவடிக்கை எடுத்து வருகிறது என்பதற்கு சில உதாரணங்களை சொல்ல விரும்புகிறேன். இதற்கு முன்பு தேர்தல் நேரத்தில் தேர்தல் அறிவிப்பு வெளியிட்டீங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பா? அப்ப என்ன சொன்னீங்க? திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் வேலை முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் அவருடைய பங்களாவில் நடைபெற்ற கொலை கொள்ளையை அவர் கட்சியின் முதலமைச்சராக இருந்தவரே மறைக்க முயலும் போது திமுக எப்படி சும்மா இருக்க முடியும்? ஆகவே கொடநாடு வழக்கில் உண்மை குற்றவாளிகள் யார்? எங்களை தான் திருப்பி கேக்குறீங்க சார். நாங்க எடுத்த என்ன நடவடிக்கையோ அதே தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. முறையாக விசாரணை நடத்தாமல் திசை திருப்பியது யார் என்பதெல்லாம் உறுதியா சொல்றேன், நிச்சயம் சொல்றேன். சிபிசிஐடி விசாரணையில வெளிவரும் என்பதை இந்த அவைக்கு நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இப்படி பொய் பேசி வாக்குகளை பெற்ற திமுக கட்சிக்கு மரணடி கொடுக்க போறாங்க.